அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி நாம் தமிழரை பற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இல்லை அவர் பிரிவினை இயக்கம்னு அவர் நம்பினார், இல்லை அவர் கையில் ஏதாவது ஆதாரம் இருக்குன்னா அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்ட்டை கொடுக்கணும், இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தோட கவனத்தை கொண்டு வரணுமே தவிர விஜயை கூப்பிட்டதே தப்பு சார். முதல்ல அவரு விஜய் எதுக்காக கூப்பிடுறீங்க நீங்க? அவரே சொல்றாரு, நாங்கள் 26 இதில் தான் இருப்போம், இந்த கூட்டணியை உருவாக்குறதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த விழாவில் பங்கு கொண்டு சர்ச்சைகளை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதாவது ஒரு ப்ராக்டிக்கலா பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு, ஒரு மெச்சூரான ஒரு முடிவு. உங்களுக்கு நியாயமான ஒரு நிவாரணம் வேணும்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அணுகுங்க, இல்லை கோர்ட் அணுகுங்க. இது 2 வழி தான் உங்களுக்கு இருக்கே தவிர நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியோட நீங்கள் நேரடியாக மோத வேண்டிய அவசியம் இல்லை. சமரச பாயசம், ஒரு கையில் பகவத்கீதை ஒரு கையில் அரசியல் சட்ட புத்தகத்தை வச்சுட்டு நீங்கள் சமரச பாயசம் பண்ணீங்கன்னா எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசிய அந்த பேச்சு, அந்த மாநாட்டில் இணையதளங்கள் அது வெளியான பிறகு அது குறித்த விவாதங்கள் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இது என்ன, இந்த பிரச்சனையுடைய பின்புலம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து அவங்க நாம் தமிழருக்கும் வருண்குமாருக்கும் நடந்துருக்கிற ஒரு 5 வருட கால போராட்டம் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக சரி, ஒரு பிரச்சனை அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதாவது வருண்குமார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருவள்ளூரில் எஸ்பியாக இருந்தார். அப்போ அங்கே எஸ்பியாக இருந்தபோது ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலைகளில் பெண்கள் நடத்தப்படுற விதம் குறித்து ஒரு ஸ்ட்ரைக்லாம் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி ஒரு சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ அந்த ட்வீட்டு வந்து அதுக்காக வந்து அவரை கைது பண்ணி குண்டாசெல்லாம் போட்டாங்க, போராட்டத்தை தூண்டி விட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பம். அதுக்கப்புறம் வருண்குமார் திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனார். அங்கே திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனோடனே விக்ரவாண்டியில் அந்த இடைத்தேர்தலும் போது சீமானுக்கு முன்னாடி சாட்டை ஒன்று பேசினார். அதாவது கருணாநிதி அவருடைய ஜாதியை குறிப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் பேசினார். அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தட்ட பெட்டிஷன் வாங்கி, பேசின இடம் விக்ரவாண்டி, ஆனால் திருச்சியில் பெட்டிஷனை வாங்கி அங்கேருந்து வந்து திருச்சி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரை, சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் உடனே அவரை விட்டுட்டாங்க வச்சுக்கோங்க மேஜிஸ்ட்ரேட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர்கிட்டேருந்து எடுத்த செல்ஃபோனு இதெல்லாம் வந்து திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற டேட்டாலாம் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்றது நாம் தமிழர் குற்றச்சாட்டு. காப்பி பண்ணி என்ன பண்ணாங்க, திமுகவோட ஐடி விங்கு, அப்புறம் அந்த திருச்சி சூர்யான் பாஜக இருக்காங்கல்ல, அவர்கிட்டலாம் கொடுத்த உடனே அது வந்து வைடாக வந்து எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. அதெல்லாம் சீமா வந்து காளியம்மாளெல்லாம் திட்டுற விஷயங்கள்லாம் அதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து கட்சிக்காரங்களை டீல் பண்ணுறாரு போன்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் வருது ஆக்சுவலாக. அதுலேருந்து வந்து நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய மோத ஆரம்பிச்சு, இவங்க ட்விட்டரில் அவரை பற்றி திட்ட, அவர் ஏதோ ஒன்று போட, அது மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது 2 பேருக்குள்ள. ஸோ அதனால் இது வந்து ஒரு ரன்னிங் பேட்டிலாக இருக்குது 2 பேருக்கு நடுவில். ஸோ அதோட விளைவு தான் வந்து இப்போது அவர் அங்கே போய் அந்த சண்டிகரில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் அதை இனாகுரேட் பண்ணார். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பேசும்போது நாம் தமிழர் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாம் தமிழர் பிரிவினைவாத இயக்கம்னு ஒரு பிரிவினைவாத இயக்கமாக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு இயக்கத்தை சொல்லணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக, எந்த இடத்துல எப்படின்ற மாதிரி. அது வந்து அந்த மாதிரியான ஒரு ஆதாரங்கள் எதுவும் வந்து வருண்குமார் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் பேசின பேச்சுட்டு ஏதோ ஒரு பகுதி வந்திருக்கு. அவர் வந்து அந்த சைபர் கிரைம்ஸை பற்றி பேச சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அதில் அவர் பேசியதில் ஒரு பகுதியை வந்து அவர் இங்கே யாருக்கோ லோக்கலில் இருக்கிற மீடியாக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் போல் இருக்கு. அதுலேருந்து லீக் ஆகி வெளில வந்திருக்கு. நாம் தமிழர் கேட்குற விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து பிரிவினைவாதின்னு எப்படி சொல்கிறேன், நாங்கள் தமிழ்நாட்டை பிரித்து எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஏதாவது கேட்டோமா உங்ககிட்ட, இல்லை நாங்கள் ஏதாவது பேசியிருக்கோமா? நாங்கள் வந்து பிரபாகரனை பெருமைப்படுத்தி அவர் மேடைகளெல்லாம் ஒரு படத்தெல்லாம் வச்சு நாங்கள் நடத்துகிறோம். பிரபாகரன் படத்தை வந்து வைகோவும் தான் போடுறாரு, வேறு பல கட்சிகளும் போட்டுன்னு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தடை செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்தை நாங்கள் ஆதரித்து பேசுகிறோம், அந்த புலிகளை வாழ்த்தி பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் பயங்கரவாத சட்டத்தை அமல்படுத்துகிற மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கான தடை இன்னும் நீடிச்சுட்டு இருக்குது இந்தியாவில். அப்படி இருக்கும்போது அவங்க மத்திய அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்காத போது, இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு யாரும் பெட்டிஷன் கொடுக்காத போது வருண்குமார் எப்படி நாங்கள் வந்து பிரிவினைவாத இயக்கம் பேசலாம், நாங்கள் வந்து ஈழத்தில் தமிழர்களுக்கு தனிநாடு சொல்கிறோமே தவிர இந்தியாவில் தமிழர்களுக்கு தனிநாடு நாங்கள் ஏதாவது பேசினோமா? ஸோ இந்த மாதிரி அவங்க நாம் தமிழர்களேன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா,
வருண்குமார் வந்து அவருக்கும் நாம் தமிழருக்கும் உள்ள பிரச்சனைகள், அது இப்போ நான் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள். நீங்கள் என்ன சொல்ல, அவர் தனிப்பட்ட பிரச்சனையை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆமாம், அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவரில் உண்மையிலேயே அவர் வந்து பிரிவினைவாத இயக்கம் நாம் தமிழர் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுக்கான ஆதாரங்கள் அல்லது அதை பற்றின விஷயங்களை அவர் கொடுக்க வேண்டிய இடம் வந்து தமிழ்நாடு. சரி, இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஐஜி இல்லை லா அண்ட் ஆர்டர் ஐஜி இல்லை டிஜிபி அவங்க கிட்ட கொடுத்து நடவடிக்கை சொல்லணும். அவங்க அப்புறம் சென்டருக்கு அதை கவனத்தை கொண்டு போவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு போலீஸோட அந்த இதில் அந்த பதவி வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிஎஸ்ல கீழ் லெவலில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு மேலே பல மடங்கு மேலே டிஜிபி வரையும் ஆளுங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் போய் அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு தேர்தல் கமிஷனோட கட்டுப்பாட்டில் அதோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கிற அந்த கட்சியை பற்றி நீங்கள் வந்து பிரிவினைவாத இயக்கம்னு அங்கே போயிட்டு நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவர் வந்து எல்லை மீறிட்டாருன்னு நினைப்பார். எல்லை மீறிட்டாருன்னு சொல்கிறேன். அவர் அங்கே பேசியிருக்கூடாது. ஆக்சுவலாக அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி நாம் தமிழரை பற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இல்லை அவர் பிரிவினைவாத இயக்கம்னு அவர் நம்பினார், இல்லை அவர் கையில் ஏதாவது ஆதாரம் இருக்குன்னா அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்ட்டை கொடுக்கணும், இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தோட கவனத்தை கொண்டு வரணுமே தவிர அவருக்கு அதை விட விட்டுட்டு இங்கே ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் போயிட்டு நீங்கள் இதை பற்றி ஒரு கட்சியை பற்றி வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு ரெகனைஸ் பார்ட்டியாக இருக்குது, அந்த பார்ட்டியை பற்றி நீங்கள் அங்கே போய் பேசுகிறீங்கன்னா அது இட்ஸ் செல்ஃப் ஷோஸ் என்னன்னா அது என்ன காமிக்குதுன்னா உங்களுக்கும் அந்த கட்சிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு காமிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அதையும் அவர் குறிப்பிடாரு. அந்த இதில் வந்து மனைவி அவங்க காவல்துறை அதிகாரியா இருக்கிறாங்க. இது குறித்து இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவதூறு பரப்புறாங்க இணையதளங்கள்ல. இது குறித்து நாங்கள் வந்து ட்விட்டர் ஆகட்டும் அந்த இணையதளத்துல புகார் கொடுத்தும் கூட இப்போ வரைக்கும் வந்து அந்த வீடியோக்களை வந்து அவங்க நீக்கலை. ஸோ நாங்களே வந்து ஒரு முடிவு எடுத்து ட்விட்டர்லேருந்து நாங்கள் விலகிக் கொள்வதுன்னு முடிவு எடுத்து நாங்கள் விலகிக்கிட்டோம். இதுதான் இருக்குது. எங்களை பொறுத்தளவுல தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. எங்களுடைய நடவடிக்கைகளுக்கு அவங்களும் வந்து ஒத்துழைப்புறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் கூட அந்த வீடியோக்கள் நீக்கப்படாது இருக்கிறது வந்து இப்போ நம்ம அதிகாரியா இருந்துமே எங்களுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணுறாரு. சார் உங்களை பற்றினா அவதூறு நாம் தமிழர்லேருந்து போட்டாங்க, ட்விட்டரில் போட்டாங்க, எக்ஸ் தளத்தில் போட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் சார். நாம் தமிழ் யார் பேசினாலும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், யார் போட்டாலும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். யூடியூபோ ட்விட்டரோ அது வந்து இல்லை அதை எடுக்கலைன்னா வந்து அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் நீங்கள் டீல் பண்ணணும். அவங்க சொன்னால் தான் அவங்க எடுப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க அப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், என்னை பற்றி மோசமாக போட்டிருக்காங்க பதிவெல்லாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எழுதி ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அது ஸ்டேட் கவர்மெண்ட் முறைப்படி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதி பண்ணுறாங்களோ இல்லை நேரடியாக பண்ணுறாங்களோ அது அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கு தெரியாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா உங்கள் மேலே அவதூறு வீசினா நீங்கள் வந்து கேஸ் போடுங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பனாக தானே இருக்குது. உங்களுக்கு யாரும் கேஸ் போடணும், நாங்கள் அவதூறு வழக்கு போடுங்க. சீமான் பேசினார்னா போடுங்க, இல்லை வேறு யாராவது சாட்டை துறைமுருகன் பேசினார்னா போடுங்க. அதனால் நீங்கள் வந்து இவரை பற்றி அவங்க வந்து அவதூறு வழக்குமே அடுத்த கட்டம் போயிருக்கிறாரு. அந்த மாதிரி திரு வருண்குமார் அந்த மாதிரி இல்லை வழக்கு நடந்து முடியட்டும் சார். இப்போ வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு போய் ஒரு அஃபிஷியல் கான்ஃபரன்ஸில் போய் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க? ஒரு கட்சியை பற்றினே பேசுகிறீங்க. ஒரு கட்சியை வந்து ஒரு தேர்தல் கமிஷன் விதிகளுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கிற கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அது எந்த விதத்தில் அது வந்து பிரிவினைவாதம் எடுத்த உடனே ஒரு பிரிவினைவாத கட்சின்னு ஒரு கட்சி நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, தப்பு இல்லை. அது அதுக்கான ஆதாரங்கள் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் சமர்ப்பிங்க, அதை சப்மிட் பண்ணுங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு உள்ள அந்த பர்சனல் தகராறை வந்து வெளியில் போய் ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் அதை அட்டென்ஷன் ஈர்க்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உங்கள் பர்சனல் விஷயங்களை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு மேடையாக நீங்கள் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸை பயன்படுத்துறீங்களா? அது தப்பு இல்லை. அது பண்ணிடக்கூடாது. அவருக்கு வழி வந்து இங்கே இருக்கிற அவருடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு எழுதணும், எக்ஸ் தளத்தில் இருக்கிற ரிமூவ் பண்ணுறதுக்கு எழுதணும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்கு போட்டுருக்காரு, நீங்கள் வழக்கை டீல் பண்ணணும். இதெல்லாம் தான் அவருக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான வழிமுறைகள். அதை பண்ணுறதை விட்டுட்டு கட்சியை வந்து பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஆக்சுவலாக இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய சென்ட்ரல் ஏஜென்சிஸ் நிறையா இருக்குது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, வேறு பல ஏஜென்சிஸ்லாம் வந்து எல்லா கட்சிகளோட செயல்பாடுகளையும் எல்லா கட்சி தலைவர்கள் பேசுறதையும் பார்த்து தான் இருக்காங்க, மானிட்டர் பண்ணி தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா எந்த கட்டத்தில் யார் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்து தானே இருக்காங்க. நீங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு ஏதாவது தெரியணுமா? உண்மையிலேயே சீமான் நாம் தமிழர் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிவினைவாதம் பேசியிருந்தாங்கன்னா அவங்க தமிழ் தேசியம் அவங்க ஐடியாலஜி, தமிழ் நேஷனலிசம் அவங்க ஐடியாலஜி. அதுக்கும் தனித்தமிழ்நாடு கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை, தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும், இதெல்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள ஒரு விஷயம். தமிழ்நாட்டுடைய மினரல்ஸ், கனிம வளம் போன்ற விஷயங்கள், இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க இதுக்குள்ளே வருது, நாம் தமிழரோட தமிழ் தேசியத்துக்குள்ளே வருது. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட தகராறை நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் போய் வெளிப்படுத்திருக்க வேண்டாம்ன்றதான் நம்மளுடைய கருத்து. நாம் தமிழர்கள் உங்களுக்குள்ள கோபத்தை நீங்கள்
இந்த வகையாக நீங்க இந்த வழியில நீங்க வந்து சொல்லியிருக்க வேண்டாம் என்பது எனக்கு. இன்னொரு பக்கம் சொல்றது திரு வருண்குமாருக்கு தமிழ்நாடு அரசு பெரிய அளவில் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. சீமான விவகாரத்தை பொறுத்தவரை அந்த சப்போர்ட் இருக்கிறனால, அந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதுனால தான் அவர் இந்த அளவிற்கு வந்து பேசுகிறார். இதற்கு முன்பு கான்ஃபரன்ஸ்ல பேசினாகட்டும், அதற்கு இங்க தமிழ்நாட்டில் இருந்து அவர் பேசின விஷயங்களாகட்டும் எல்லாமே அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு தமிழ்நாடு அரசு இருக்குது. திரு சீமானுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதற்கான ஆதரவு அரசு சார்பில் இருக்குதுனாலதான் இந்த பேச்சுக்கள்லாம் வருதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. தமிழ்நாடு அரசு அந்த விமர்சனம் உண்மையானு கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு வருண்குமாருக்கு ஆதரவா இருந்தா அந்த எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீக்கி இருப்பாங்களே, அவங்க கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ட்ரை பண்ணி நீக்கி இருப்பாங்களே. ரெண்டாவது இவர் கொடுத்த புகார், அவதூறு புகார்ல வந்து யாரையாவது கைது பண்ணியிருப்பாங்களே. எவ்வளவு பேர் நாம் தமிழர் ஆளுக்கு நிறைய பதிவுகள்லாம் போடுறாங்கல்ல. நான் இல்லை மறுக்கல, வருண்குமாரை பத்தி அவங்க மிஸ்ஸஸ் அவங்களும் சூப்பர்லா போலீஸா இருக்காங்க, அவங்கள பத்தியும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க யாரை பத்தி நீங்க கொடுத்தீங்களோ நிச்சயமா வந்து ஒரு கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க விக்கிரவாண்டியில வந்து சாட்டை துறைமுகன் அரெஸ்ட் பண்ண கேஸ்ல நடந்த இடம் வந்து விக்கிரவாண்டி, நீங்க கைது பண்ணது திருச்சியில் எவர்த்தையோ புகார் வாங்கி கைது பண்றீங்க, அங்கேயிருந்து வந்து இங்க கைது பண்றீங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு உங்களுக்குள்ள மோதல் வந்து ஒரு பர்சனல் லெவலில் நாம் தமிழர் வர்சஸ் வருண்குமார்னு ஆகிப்போச்சு. அதனால அவங்க நாம் தமிழர் தோறணும் ஏதோ பதிவு போடுறாங்க கண்டிச்சு இவரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கைது பண்ணுறது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் ஈடுபடுறாரு. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதில் வருண்குமாருக்கு ஆதரவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்ததுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த எக்ஸ்தலத்தில் போய் அதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையிலே ஆதரவாக இருக்காங்களான்னா ஏன் இதை ட்ரை பண்ணி எடுக்கலாமே அவங்க, இல்லை அவர் அவதூறு வழக்கு யார் மேலே கொடுக்குறவரோ கைது பண்ணி ஒரு 15 நாள் உள்ளே போட்டு அப்புறம் நீங்கள் கோர்ட் கேஸ் சந்திக்க வைக்கலாம். பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஏன் இதுவரை எதுவும் பண்ணாது இருக்காங்க. அதனால நாம் தமிழரை பொறுத்த மட்டும் ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு முழுதாக ஒரு தரவுகளோட ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லணும். அது அங்கே ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் அந்த மாதிரி தரவுகள் ஏதாவது ஆதாரங்கள் அவர் வச்சாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசுகிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே அவர்கிட்ட தரவுகள் ஆதாரங்கள் இருந்தால் அவர் வந்து மாநில அரசுகிட்ட கொடுக்கட்டும், அவ்வளோதான். மாநில அரசு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இது மட்டும் இந்த கான்ஃபரன்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், இதுக்கு பதில் கூட அங்க கிடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் செய்திகள்ல வருது, இது திட்டமிட்டு பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. வருண்குமார் செலக்டிவா அந்த பேச்சு மட்டும் இங்க இருக்கிற ஒரு மீடியா நிறுவனத்துக்கு கொடுத்தாரு, அதனால வந்திருக்குது. அதான் அதனுடைய நோக்கம் என்ன, அவருடைய கேள்வி எழுப்புறாங்கல்ல. அவருடைய நோக்கம் நாம் தமிழர் சங்கடப்படுத்துறது தான். நாம் தமிழர் வந்து அவரை அவங்க சங்கடப்படுத்தி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டதான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அதை வந்து பண்ண வேண்டிய, இப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவருக்கு உண்மையிலேயே நாம் தமிழர் காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவரை ரொம்ப ஹராஸ் பண்றாங்க சமூக வலைத்தளத்தில் அப்படின்னா அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை வேற. அவர் இந்த மாதிரி சட்ட ரீதியாக எடுக்கணும், இல்லை அரசாங்கத்தின் மூலமா எடுக்கணும், பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க வந்து எங்கேயோ வெளியில் ஒரு கான்ஃபரன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடக்குது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய போலீஸ் பதவி வரிசையில் நீங்கள் கடைசியில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே போய் இங்கே ஒரு கட்சி ரிஜிஸ்டர்ட் கட்சியை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லி அங்கே பேசுகிறீங்க. அது வந்து உங்கள் தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த கட்சி மேலே அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற தகராறுனால நீங்கள் அதை பேசுகிறீங்கன்னு அப்படிதான் இருக்கு. இப்போ சீமான் சொல்ற எங்கூட மோதலையா மோதிப்பார், நீ எத்தனை வருஷம் பதவியில் இருப்ப, நீ 30 வருஷம் பதவியில் இருப்ப, நாங்கள் இங்கே நிரந்தரமாக நாங்கள் இருப்போம், நீ எங்கூட மோதுறதா மோதிப்பார், நாங்கள் ரெடியாக இருக்கோம் அவர் சொல்றாரு. எதுக்கு போய் ஒரு அரசியல்வாதிட்ட மோதுறீங்க தேவையில்லாம? உங்களுக்கு நியாயமான ஒரு நிவாரணம் வேணும்னா நீங்க சட்டப்பூர்வமா உங்க ஹையர் ஆபீசர்ஸ் அணுகுங்க, இல்ல கோர்ட் அணுகுங்க. இது ரெண்டு வழிதான் உங்களுக்கு இருக்கே தவிர நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட நீங்க நேரடியாக மோத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நாம் தமிழர் பிரிவினைவாதம் பேசுறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதுல உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க உங்க ஹையர் ஆபீசர்கிட்ட கொடுங்க. எங்க தமிழ்நாட்டில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் டிஜிபிட்ட கொடுங்க, அவர் பார்த்துப்பாரு, அவர் நடவடிக்கை எடுப்பாரு. அதான் சீமான் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி தான் பாக்குது, அவங்க நீங்க கொடுத்தா கண்டிப்பா எடுக்க தான் செய்வாங்க. அதான் அதெல்லாம் பண்ணாத, அதை விட்டுட்டு நீங்க இது மாதிரி பேசுறது வந்து உங்க தனிப்பட்ட மோதலை வந்து வெளியில வந்து கொண்டு போய் ஒரு கட்சியை வந்து சங்கடப்படுத்துறீங்கன்றதான் பாயிண்ட். ஸோ அது நோக்கத்தோட தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியது, இன்று வந்து டிசம்பர் 6ஆம் தேதி நூல் வெளியீட்டு விழா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் சொல்லி இந்த விழாவில் ஏன் கலந்து கொள்ள, எப்படி அந்த புறக்கணிக்கப்பட்டமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை கோடிட்டு காமிச்சு ஒரு நீண்ட தூர அறிக்கை தொல் திருமாவளவன் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனையில் அவர் எடுத்த அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு வழியின்றி அவர் இந்த முடிவு எடுத்துற மாதிரி உணர்றீங்களா? இல்லை, அவர் சொல்றாரு யாது மருந்தே விலகினோம் சூது மருந்தே விலகினோம் தான் சொல்றாரு. அப்பெல்லாம் இது பின்னாடி வந்து இந்த திமுக கூட்டணியை வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க.
யார் நினைக்கிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறாங்க. முதல்ல வந்து அவர் அந்த விழாவில் கலந்துக்கிறதா தான் இருந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதை பற்றின செய்திகள் வந்து யாருக்குமே தெரியாத போது தினமலரில் வந்து இந்த கூட்டணியை பிளக்கிற மாதிரியான அந்த விஜய் வந்து விஜயோட இவர் சேர்றாரு மேடை ஏறுறாரு அப்படின்றத வந்து அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து திமுக கூட்டணியிலேருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஒரு பாஜக ஆதரவு நிலை தினசரி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற போது முதல்ல ஒத்துண்ட அவர் வந்து பின்னாடி யோசிச்சு பார்த்துருப்பாரு. அதே சார் அவர் அந்த விளக்கமாக சொல்றாரு, இதற்கான முயற்சி நடந்தது, இந்த நாளிதழ் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஒரு நாளிதழ் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் மீடியா நினைச்சு இந்த விஷயத்த பண்ணிட முடியுமா? அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட முடியுமான்னு கேட்குறேன். இன்னைக்கு நிலைமை வேறல சார். சமூக வலைதளங்கள், அவர் எவ்வளவு விடயங்கள் பேசுறாரு, எவ்வளவு இணையதளங்கள்ல அது வருது, யூடியூப்ல வருது, பல்வேறு விஷயங்கள். அதாவது ஒரு இதை கிரியேட் பண்ணிவிட முடியுமான்னு கேட்குறாரு. அந்த சூழ்நிலையில இருக்குதுன்னு கேட்க திருமாவளவன் சொல்லாத விஷயம் ஒன்று இருக்கு. அவர் அந்த தினசரி சொன்னார் இல்லையா, அந்த தினசரி வந்து அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல திமுக கூட்டணியில ஒரு சலசல போறணுன்ற மாதிரி அந்த செய்தியை போட்டுக்கலாம். சரி, திருமாவளவன் சொல்லாத ஒரு விஷயம், அவர் கூட இருக்கிற டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி இருக்கார்ல, அவரும் அந்த விழாவில் ஒரு பங்குதாரர் தானே இருக்காரு. அவர் சொல்லிதானே அந்த செய்தியை வருது தினமலர்ல. தினமலர்ல எப்படி தினமலருக்கு எப்படி தெரியும்? அவர் தான் சொல்லியிருப்பாரு. அப்ப அவருடைய ரோல் என்ன ஆக்சுவலா? திரும்ப வந்து அவரை பத்தி எதுவும் சொல்லலாம் அப்ப என்ன இருக்குதுல? அவர் விடுதலை சிறுத்தைகள்ன்ற பேரையே பயன்படுத்தல, இன்விடேஷன்ல பயன்படுத்தலையே அவங்க. அப்ப அவருடைய ரோலை பத்தி திரும்ப பேசணும் இல்ல? எப்படி தினமலருக்கு எப்படி இந்த செய்தி தெரிஞ்சது? அன்லஸ் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பை வச்சுட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஒரே மேடையில் பங்கு யார் சொல்ல முடியுது? இல்ல ஆனந்தவடல சொல்ல முடியும், இல்ல இவங்க சொல்ல முடியும். நான் சொல்றேன், நீங்க அந்த ஆனந்தவடல நீங்க குறை சொல்றீங்களோ இல்ல தினமலர் குறை சொல்றீங்களோ, உங்க கூடயே இருக்கிற உங்க டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அந்த விழா ஏற்பாடுல ஒத்தரா இருக்காரு. அப்ப இந்த செய்தி எப்படி அங்க போச்சுன்னு அவருக்கு சொல்ல வேண்டாமா? ரெண்டாவது வந்து விஜயோட பங்கு பெற விஷயத்துல வந்து திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் ஒன்றுன்றது திரும்பவே எடுத்த டிசிஷன். ஏன்னா வந்து என்ன காரணம்னா வந்து திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக என்ன சொல்றாங்க, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எல்லாமே திமுக அழிக்கணும் தான் வராங்க அப்படின்றாங்க. அப்படி அழிக்கணும்னு வராங்கன்னு சொல்கிற போது விஜய் தான் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்கிற ஒரு இடத்துல வந்து இவர் போய் கூட்டணியில் தொடர்ந்து வெற்றிகளை பார்த்து கொண்டு இருக்கிற திரும்ப வந்து எதுக்கு போய் தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் பேசணும், பிரச்சனையை உண்டாக்கணும், அனாவசியமாக வெறும் வாய்க்கு எதுக்கு அவல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவரு. நம்ம இந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்க அவரே சொல்கிறாரு, நாங்கள் 26 இதில் தான் இருப்போம், இந்த கூட்டணியை உருவாக்குறதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த விழாவில் பங்கு கொண்டு சர்ச்சைகளை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அதை விட்டு அவர் வந்து விலகி இருக்கலாம், அதனால தான் விலகி இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. பட் இந்த முடிவுங்கிறது சரிதான். இந்த சூழலில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அம்பேத்கரை பற்றி திருமாவளவன் வந்து இன்னைக்கு நேத்திக்கல சார், 35 வருஷமா அவரோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே வச்சிருக்காரு அம்பேத்கரை பற்றி பேசல. அவர் அதை தெளிவாக சொல்றாரு சார். இப்போ அந்த அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுப்பு நூல் அது இவருடைய கட்டுரையும் ஒரு நேர்காணலாக உள்ளடக்கிய ஒரு கட்டுரையும் அதில் இடம்பெற்றிருக்குது. ஏற்கனவே அவர்கள் கேட்ட விஷயம், அவர்கள் அனுமதி கேட்டது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், மாநாட்டுக்கு அப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த இதுவே மாறுது. ஸோ அதில் அவர் வந்து மாற்றி அவர் வந்து பாசிசம் அவங்க பாயசம்லாம் பேசுறாரு. அதெல்லாம் வந்து தப்பு இல்லை. பாசிசத்தை வந்து இங்கே எதிர்க்கிறதுல இந்த கூட்டணி பாசிச பாஜகன்னு சொல்லி பாஜகவை இந்த கூட்டணி கடுமையாக எதிர்த்து தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அரசியலில் இருக்காங்க. இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. நீங்கள் அவங்களோட அடிப்படை கொள்கையை விமர்சிக்கிற மாதிரி விஜய் பேசினாருன்னா எப்படி சார் யோசிக்க மாட்டாங்களா அவங்க? சமரச பாயசம், ஒரு கையில் பகவத்கீதை ஒரு கையில் அரசியல் சட்ட புத்தகத்தை வச்சுட்டு நீங்கள் சமரச பாயசம் பண்ணீங்கன்னா எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்னு வன்னியரசு கேட்குறாரு விடுதலை சிறுத்தைகள். அது கரெக்ட் தான் அவர் கேட்கறது. நாட் ஒன்லி பகவத்கீதை சார், குரான், பைபிள் எல்லாம் தான் சொல்கிறேன். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இப்போ ஜாதி அடுக்குகள் தானே சார் சமூக நீதிக்கு வந்து எதிரியாக இருக்குது ஆக்சுவலாக. அந்தந்த ஜாதி வர்ணாசிரம தர்மம் அப்படியே இருக்கணும் அப்படின்ற போது சமூக நீதி அடிபட்டு போகுது இல்லை? ஸோ அரசியல் சட்டம் கேரண்டி பண்ணுற அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதுக்கும் வந்து சனாதனம் பேசுகிற அந்த பகவத்கீதைக்கும் சரியாக ஒத்து வராதுன்றது தான் விடுதலை சிறுத்தைகளோட பாயிண்டாக இருக்குது. ஸோ அதை சொல்லி தான் அவங்க நீங்கள் சமரச பாயசம்னு கிண்டல் பண்ணுறீங்கல்ல. பாசிசத்தோட களமாடி கொண்டு இருக்கிற திமுக கூட்டணியை பார்த்து நீங்கள் பாயசம் அது இதுன்னு கிண்டல் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி சார் பார்த்துட்டு இருப்பாங்க? அது அவங்க யோசிப்பாங்கல்ல. முதல்ல வந்து ஒரு திறந்த மனசோட சரி ஒரு புத்தக வெளியீட்டு விழா நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் திடீர்னு பல சூழல்கள் மாறுது. விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, மாநாடு நடத்துறாரு, மாநாட்டில் எல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் பேசின பிறகு நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற நீங்கள் திமுக விழுத்து தான் அவர் வந்து கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்ல சார், ஒரு எதிர் முகாமிலே அவர் இருக்கட்டும், எதிர் கருத்துக்களே வைக்கட்டும். இது அவர் தனியா ஒரு அமைப்பு ஆதவர்ஜனா தனி அமைப்பா ஒரு நிறுவனமா வைத்து இதனுடைய ஒரு பங்குதாரராக இருந்தாலும் கூட விகடனும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து அந்த விழாவை ஏற்பாடு பண்றாங்க.
இவர் எதிர்கருத்தை உடையவர் திரு விஜய் கடுமையான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இது ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் என்ன நினைக்கிறோ அதை ஏன் அதை அந்த இடத்துல அவர் பேசிவிட முடியாதா? விஜய் வந்து இன்னைக்கு பேசுறவர் சார், மாநாட்டில் அவர் பேசுறாரு, அவர் நலமா பண்றாரு. நீண்ட ஒரு அரசியல் களத்துல இருக்க களமாடக்கூடியவர், எதிர்த்து களமாடக்கூடியவர் திருமாவளவன். அந்த இடத்துல அந்த வெளியீட்டு விழாவில் நின்று ஒரு ஆணித்தனமான கருத்தை அந்த இடத்துல வைத்து விட முடியாதாங்க. திருமாவளவனை தாண்டியா விஜய் பேசுற போறாருன்னு கேட்குறேன். திருமாவளவன் தாண்டி பேசுறாரோ தாண்டாத பேசுறாரோ அது முக்கியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரே மேடையில் அப்பியர் ஆகிறதே வந்து 2 கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு அன்னீசினஸ் வரும், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னும் 15 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இன்னைக்கு தேதி அந்த மாதிரி சந்தேகத்தை இதே கூட்டணியில கண்டினியூ பண்றேன்னு சொல்ற திருமாவளவன் இல்ல அதை உறுதிப்படுத்தி தானே அவர் பண்றாரு சார். அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் அதெல்லாம் வந்து பேசலாம் சார், அதெல்லாம் வந்து பேசலாம், நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனா 2 தலைவர்கள் வந்து ஒரு திருமணத்தை சந்திச்சாலே அது வேற மாதிரி போகும். அது ஆக்சுவலா அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. 2வது திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு களமாடிட்டு இருக்காருன்னா அவருக்குள்ள திமுக கூட்டணியில திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு இருக்கிற இன்னொரு கட்சி வந்து போய் இடம் பெற்றா அது எப்படி சார் பார்த்துப்பாரு? அதே கட்சியை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் எடுத்து அதை மட்டும் ஏற்றுப்பாங்களா சார்? அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் பேரே இன்விடேஷன்ல பயன்படுத்தலையே. அவர் வந்து அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தானே போட்டு இருக்காரு. சரி சார், பயன்படுத்தலாம் கட்சியில் இல்லைன்னு ஆயிருமா? அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாளைக்கு சொல்லுவாங்கல்ல எப்படி சார் அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு இது வச்சிருக்காரு. அது யார் நடத்துறா சார்? அது அவர் தான் நடத்துறாரு. அதுதான் சார், ஒரு கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் அவரு நடத்துற ஒரு இதை விஜய் கூப்பிடுறாரு, சேர்ந்து நடக்க. விஜயை கூப்பிட்டதே தப்பு சார். முதல்ல அவரு விஜய் எதுக்காக கூப்பிடுறீங்க நீங்க? அவரோ இல்ல அதை நடத்துற நிறுவனமோ. திருமாவளவன் வந்து அம்பேத்கரை பத்தி 30-35 வருஷமா இருக்காரு. நீங்க விஜய் கூப்பிட்டீங்க, விஜயோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு திருமாவளவன் இருக்கிறீங்க. விஜய் வந்து திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்காக வேலை செய்யறாரு. அவர் வந்து அவருக்கு அம்பேத்கர் மேடை அவருக்கு பூசா இருக்கலாம், அது சரின்னு அவர் கூப்பிட்டாங்க. இப்போ பாப்புலராக இருக்காரு, கூப்பிட்டாங்க வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அதுல வந்து திரும்ப கலந்துக்கணும் என்ன கட்டாயம் இருக்கு. நான் கேட்கிறேன், இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து எப்படி புரிஞ்சுட்டு ஆதவர்ஜுனாவும் பதிப்பகமும் வந்து விஜய் அடுத்த கடத்துக்கு கொண்டு செல்ற மாதிரியா ஒரு மேடை அமைத்து கொடுக்குறாங்கன்னு அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்? விஜயும் திரும்பவும் சந்திக்க வைக்கிறது மூலமாக ஒரு திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை உண்டாக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது வந்து முக்காவாசி நான் அந்த நிறுவனத்துக்கு அந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அக்கறை வந்து இது மாதிரிலாம் இருக்குன்னு தோணலை சார் எனக்கு. அவங்க வந்து தினமலரோ இல்லை ஆனந்த விடனுக்கோ இந்த மாதிரி ஒரு அரசியல் நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு நடுவில் ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்றாரு ஆக்சுவலா. ஸோ அவர் தான் பத்திரிகைக்கு என்ன விஜய் வந்தா நல்லது தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்புலாரிட்டி இன்னும் விழாவோட இது இன்னும் நல்லா இதாகும், புக்கு நல்லா விற்கும் அவங்க நினைச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்து வேற என்ன தினமலரை பத்தி நமக்கு சொல்ல முடியல. பட் அவங்க வந்து இதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தினமலரை வந்து குற்றம் சாட்டுறாங்க. அந்த பத்திரிகை வந்து திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கும் அந்த பத்திரிகைக்கு உள்ள ஒரு விஷயம், நமக்கு அது தேவையில்லை. நம்ம பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக வந்து இந்த நடத்துகிற புத்தகம் வெளியீட்டு நடத்துகிற விகடனுக்கு வந்து எந்த நோக்கமும் இருக்குன்னு எனக்கு தோணலை. அவங்களுக்கு எந்த அரசியல் நோக்கமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முக்காவாசி இந்த ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, வணிக நோக்கம் தான். அவங்களுக்கு வந்து புத்தகம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பாப்புலரா இருக்காரு, வணிக நோக்கம் தான், அரசியல் நோக்கம். அது அவங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் இருக்காது. பட் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாம், சொல்ல முடியாது. அவர் வந்து திருமாவையும் விஜய் இந்த மறுப்பின் மூலமா ஆதவர்ஜுனாவுடைய அந்த நோக்கத்தை திரும்ப வந்து அதான் சொல்றாரு. சூது மருந்தே விளையணும் ஏன் சொல்றாரு? அவரை பத்தி தான் சொல்றாரு. யாது மருந்தே விளையணும், சூது மருந்தே விளையணும்னா சூது நாளிதழுக்கு சொல்றாரா, ஆதவர்ஜுனாவுக்கு சொல்றாரா, விகடன் அவர் வந்து அவங்க அந்த நாளிதழுக்கு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த நாளிதழுக்கும் சரியா ஒத்து வரல. ஆதவர்ஜுனாவுக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றாருன்னு என்னோட அபிப்பிராயம். ஆதவர்ஜுனாவுக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. யாது மருந்தே விளையணும், சூது மருந்தே விளையணும்னா அப்ப இது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே உணர்றாரு. அவர் தானா தானே விலகுறாரு. அப்போ அது வந்து அதுல ஒரு அரசியல் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கூடாது தானே விலகுறாரு. அது அவரே தானே சொல்றாரு, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க, அதனால எனக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ நிறைவா இப்போ இந்த விழாவில் திமுக எதிரான கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ சொல்ல முடியாது. ஆனா திருமாவளவன் கலந்துட்டாங்கன்னா அந்த நேரத்துல யார் என்ன பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸை டச் பண்ணி பேசினாலும் பேசுவாங்க. அதிகாரத்தில் பங்களிப்பு விஜய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே பண்ணது கிடையாது, விஜய் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு அப்படிலாம் கூட ஆதவர்ஜுனா பேசுவார், சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரத்தில் பங்களிப்புன்னு முதல்ல பேசினவர் விஜய் மட்டும் தான் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் வேற யாரும் பேசல. அதுக்கு திருமாவளவன் என்ன சொன்னார், நீங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லை, நீங்க அதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தான் திருமாவளவன் சொல்லிட்டார். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசி
தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளை வந்து ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்குற ஒரு விஷயத்த பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து எதையுமே மறுக்க முடியாது. மேடையில் நீங்க பேசும்போது என்ன மாதிரி கருத்துக்கள் பேசுறீங்க, நீங்க பேசும்போது ஃப்ளோவில் வந்து சில விஷயங்கள் வேற மாதிரி போச்சுன்னா அது வந்து திருமாவளவன் இருந்தாலே அந்த மேடையில் அது வேற மாதிரி போச்சு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சங்கடத்தை உருவாக்கும்ல. ஸோ இதெல்லாம் உணர்ந்துதான். என்னன்னு ரெண்டாவது சார், திருமாவளவன் எதுக்கு சார் அந்த கூட்டணியில் சலசலப்பை தேவையில்லாமல் உண்டாக்கணும்? சரி, அவர் 99 பாலிடிக்ஸ்ல இருக்காரு சார், ஒரு மெச்சூர்ட் லீடரா இருக்காரு. அவரு 19 தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் பொது தொகுதியிலிருந்து கூட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அடுத்தது 4 எம்எல்ஏக்களை 8 எம்எல்ஏக்களை மாற்றத்துக்கான வேலைகளை அவர் பார்ப்பாரே தவிர அதுக்கான முயற்சிகள் எடுக்கணுமே தவிர அந்த கூட்டணியில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு எந்த விதமான ஒரு கூட்டணி நம்பிக்கையோடு இல்லாத போது எதுக்கு அவர் வந்து இந்த இருக்கிற கூட்டணியில தேவையில்லாம சர்ச்சைகளை உருவாக்கிட்டு இருக்கணும்? அதனால அமைதியா நம்ம விலகி இருக்கிறது பெட்டர்னு பிராக்மேட்டிக்கா, அதாவது ஒரு பிராக்டிக்கலா பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஒரு மெச்சூரான ஒரு முடிவு இது. இதுதான் வந்து சும்மா திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதிட்டாரு, திமுக மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டாரு அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது சார். இதே இவர் வந்து திமுக ஆதரவோட 2001 ஜெயிச்சார் சார். 2003 கருத்து வேறுபாடு வந்தபோது பதவியை தூக்கி போட்டு வெளில வந்தார்ல. திரும்ப சொல்றேன், பதவியை தூக்கி போட்டு வெளில வந்தார்ல. அதனால திமுக அழுத்தத்துக்கு பணிஞ்சாருன்னு சொல்ல முடியாது. திமுக நிறைய போராடிட்டு இருக்காரு. வெங்கை வயல்ல போராடுறாரு, ஆம்ஸ்டாங்க்கு போராடினாரு, கள்ளச்சாராயத்துக்கு போராடிட்டு இருக்காரு. கூட்டணி ஒரு பக்கம் பண்ணி தானே இருக்காரு. அதனால அவங்க அழுத்தத்துக்கு பயந்தாங்க சொல்ல முடியாது. பட் இது கூட்டணியில வந்து தேவையில்லாம ஒரு சுமூகமான ஒரு நிலை போயிட்டு இருக்கும் போது அதை நம்ம அல்டிமேட்டா அந்த கூட்டணியிலே நம்ம எலெக்ஷன்ல நிக்க போறோம்னு டிசைட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு மெச்சூர்டான ஒரு முடிவு. இதுல வந்து அடிமையா இருக்கிறதோ இல்ல திமுக அழுத்தம் கொடுத்துருது ஸ்டாலினுக்கு பயந்துட்டாருன்றதோ அதெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. இது இந்த சூழல்ல இது எடுத்த நல்ல முடிவு என்பது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.